அப்படின்றாரு. 19 பேர் தான் இருக்கோம்மா. மங்களாவுடைய படம் A4 சைஸ்ல ஒரு படம். காப்பு கயிறுனா சாதாரணமாக பூஜை பண்ண கயிறு கிடையாது. ஹோமம் நடக்கும்போது 10 அடி உயரத்தில் அக்னிக்குள்ளே போட்டு எடுப்பேன் நான். அந்த கயிறு கொடுக்குறோம். 3 வருஷம் சண்டியாகம் பண்ண அந்த பஸ்பம் பக்தர்களுக்கு கொடுக்குறோம். ஒரு டப்பாவில் போட்டு அஞ்சனம், அதாவது இந்த 3 வருஷ பலனையும் ஒன்று சேர்த்து கொடுக்கக்கூடிய வசி அஞ்சனம்னு சொல்லுவாங்க. அது ஒரு டப்பாவில் போட்டு அதை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாத இது கொடுக்குறோம். அந்த அது ஒரு ஜாக்கெட் பிட்டு, இந்த கலங்காரி அந்த மாதிரி டிசைனு, பிளைனு, அந்த மாதிரி ப்ளவுஸு எல்லாமே பிரசாதம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. 28, 29, 30 3 நாளும் ஃபங்க்ஷனு. அந்த 3 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா 28லேருந்து 48 மணி நேரம் 1 நிமிஷம் இடையிடாது யாகம் நடக்க போகுது. ஏற்கனவே நாங்கள் 5 நாள் பப்ளிக் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். இது நடக்க போகுது. அப்புறம் கண்டினியூவாக திரிசதி, நவாவர்ணம் எல்லாமே இருக்கும். 30ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு எல்லாருக்கும் ஸ்டார்ட் பண்ணி காப்பு கட்டுவோம். காப்பு கட்டி முடித்த உடனே அந்த பொன்னியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலிருந்து கைலாய வாத்தியம் முழங்க அம்பாள் உற்சவ மூர்த்திகள் ஊர்வலமாக வருவாங்க. வேதங்க பாராயணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த 3 நாளும் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, காலை மதியம் சாயங்காலம் சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவ்வளோ விசேஷம். ஏன்னா ஒரு பால் எடுத்துகிட்டு அம்பாளுக்கு நம்ம கொடுத்தாலே, எந்த தெய்வத்துக்கு கொடுத்தாலே பாவங்கள் போகும் பால் கொடுத்தோம்னா. ஆனால் ஒரு பன்னீர், குங்குமப்பூவு, பச்சை கற்பூரம் கலந்து 3 வருஷம் யாகம் பண்ணி அந்த வருட பூர்த்திக்கு அம்பாள் சிரஸில் அதை விட்டுட்டோம் அப்படின்னா கர்மா கழிஞ்சிரும், நம்ம வினைகள் போயிடும், ஐஸ்வர்யம் பெறும். பன்னீர் ஐஸ்வர்யத்துக்காக பண்ணக்கூடியது. அந்த பன்னீரை குடங்குடமாக அம்பாளுக்கு விடும்போது 3 வருஷம் அக்னி ஜுவாலையிலேயே இருக்கிறா, எவ்வளோ குளிர்ந்து போவா. 2வது அம்பாளுடைய சாநித்தியம் அந்த இடத்துல நிலைக்கிறோம். அதாவது சண்டி யாகம்ன்றது வருடத்துக்கு ஒரு தடவை, அதாவது வருட பூர்த்திக்கு பண்ணுவாங்க. அதை விட்டோம்னா பாலாலயம் பண்ணிட்டு கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு தடவை பண்ணுவாங்க. ஏன்னா அது அதிக பொருட்செலவு, அதை செய்யணும்னா ரொம்ப கஷ்டம். நம்ம பேருக்கு 3 வருஷம்ன்றோம். இப்போ ஆப்போசிட்டில் இந்த இடத்துல ஒரு ஆள், அந்த இடத்துல ஒரு ஆள். அப்போது இந்த 2 பேர் பண்ணுறாங்கன்னா இவர் 700 ஸ்லோகம் 13 அத்தியாயத்தை சொல்கிறார், இவர் 700 ஸ்லோகம் 13 அத்தியாயம். அப்போ 2 சண்டியாக இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல 15 பேர், 20 பேர், 30 பேர். இப்போ நவராத்திரிக்கெலாம் வந்ததுன்னா அம்பாளுக்கு அலங்காரங்கள் மாறி அலங்காரங்கள் இருக்கும். நித்திய